மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம், புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக பொறுமையாக செய்வீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்க செய்யறதை விட நீங்கள் வித்தியாசமாக செய்வீங்க. உங்களோட அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கும். தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஒழுக்கமான ஒரு குணம், நல்ல நடத்தை கொண்டவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை எல்லாம் கொடுக்க போகுது, எந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றம் நீங்கள் உண்டாக்கிக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் பலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது பலவீனமாக கூட மாறும். பலவீனமான செயல் பலமாக கூட மாறும். அதனால தான் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே யாருக்காச்சும் பாருங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க கூட இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்தே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது, பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும், வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். குரு பகவானோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்வீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் உங்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கும். பொறுமையும் அன்பும் கலந்த நபர்கள் தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு தள்ளி போட மாட்டீங்க. கஷ்டம் அப்படின்னு நினைக்கவும் மாட்டீங்க. அந்த விஷயத்தை வித்தியாசமாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். எதிர்காலத்தை நோக்கிய திட்டமிடலாம் உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவீங்க. ஒழுக்கமான குணம் மற்றும் நல்ல நடத்தை கொண்டவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ கிரகநிலை அமைப்பால் இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கலாம். சில இடத்துல உங்களோட வேலை சவால் நிறைஞ்சதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் திறமையாக செயல்படுவதன் மூலம் நன்மைகளை இதில் பெறலாம். உத்தியோக ரீதியாக பணி மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இப்போ சிறப்பான முறையில் நடந்து முடியும். வியாபாரத்தில் உங்களோட விற்பனையும் சரி லாபமும் சரி நல்லா அதிகரிக்கும். நிறைய சலுகைகளை வியாபாரத்தில் அறிமுகம் பண்ணுங்கள். இதனால் செல்வ நிலையை நீங்கள் மேம்படுத்த முடியும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களோட மனதில் நல்ல ஒரு அமைதி அதிகரிக்க போகுது. பிள்ளைங்களாலையுமே மன நிம்மதி வரும். இதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சை கேட்டு நடக்காத குழந்தைங்க கூட நீங்கள் சொல்கிற விஷயத்தை இப்போ புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட செயல்கள் உங்களோட மனதுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட்டால் நல்ல ஒரு செல்வாக்கை அதிகரிக்க முடியும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வை அடையக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் வரும். நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த புதிய முதலீடுகளை நீங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த கவலைகள் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் வரும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இப்போ இருக்க போகுது. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், வருமானம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். பிரகாசமான எதிர்காலம் அமையும். புதிய முதலீடுகளை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்மையை பெறுவீங்க. இந்த மாதம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலனை தரும். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வருமானத்தை பெறுவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படாமல் இருக்கிறது நல்லது. கவனக்குறைவாக செயல்படக்கூடாது.
புதிய முதலீடுகள் செய்யலாம், நன்மை பிறக்கும் அப்படின்னு சொன்னோம். புதிய முதலீடு செய்யும் பொழுது கவனமாக எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள், நல்லது. புதிய தொழில்நுட்பத்தோடு செய்யுங்க. இந்த மாதம் மீனராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய சூழல் உண்டாகும். பண விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக பல வகையிலும் அமையும். அவங்களோட ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வாக்குவாதம்லாம் குடும்பத்தில் செய்யாதீங்க. தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். நல்லவங்க நட்பை விரும்பி ஏற்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனராசியில் முதல்ல புரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் பெரும்பாலும் நீங்கள். இந்த மாதம் சில யோகமான கிரக அமைப்பு உருவாகியிருக்கு. ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால இத்தனை நாளாக உங்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்பட்டு இருந்திருக்கும், பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். அதுலேருந்து எல்லாமே விலக்கு பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்பட போகுது. உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க கூட இப்போ உங்களோட செயல்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. தலை நிமிர்ந்து நடக்கும் சூழல் உருவாகும். அந்தஸ்து, கௌரவம் இது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் விலகும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். தம்பதிகளுக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கோவில்களுக்கு செல்ல முடியல, வேண்டுதலை நிறைவேற்ற முடியல அப்படின்னு தவிச்சவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். பெரியவங்களோட ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். புதிய இடம், வீடு வாங்க முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலை இப்போ நல்லபடியாக முடியும். குழப்பங்கள் விலகி முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இப்போ நடைபோட போகிறீங்க. உறவினர்களின் ஆதரவுமே நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சு வாழக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் சில நன்மைகள் உண்டாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் அங்கே சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு சனியின் காரகத்துவம் பெறக்கூடிய இந்த வாய்ப்பு வருது. இப்போ வரும்பொழுது திடீர் செலவு, அலைச்சல் இந்த மாதிரியான ஒரு சங்கடம் வரும். ஆனால் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மனதில் சஞ்சலம், சபலம் வரலாம். நீங்கள் தவறானவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதே போல் பேராசையை சிலர் சொல்லி தொழிலில் மோசம் செஞ்சுருவாங்க, கவனமாக இருங்க. வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு உயரணும் அப்படின்னா கவனமாக செயல்படணும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும், அவங்ககிட்ட ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே வரும். ராசிநாதன் குரு பார்வை புண்ணிய ஸ்தானத்தில் உருவாகும் பொழுது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகிடும். பிள்ளைங்களுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்த நிலை இப்போ மாறிடும். வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற கனவு நனவாகும். 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் மாதம் முழுவதுமே சூரியனோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. இந்த மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவர்களோட பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் எடுத்துக்காதீங்க. படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இருக்குது. கவனமாக படிப்பு விஷயத்தில் முழுசாக மனதை செலுத்துங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டும் திறமையும் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில முன்னேற்றமான வாய்ப்புகள் வரும். 27ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் உங்களோட கனவுகளை நனவாக்குவார். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலை நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கை வந்து சேரும். வங்கியில் கேட்ட கடன் கை கிடைக்கும். இடம், வீடு வாங்க முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா 3ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாலினத்தால் பொருளாதார இழப்பு, அலைக்கழிப்பு, வேலையில் கவனம் இல்லாத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
என்ன மீன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.